சண்டே சமையலுக்கு குழம்புக்கான தாளிப்பு ஜாமான்லாம் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னாக்கா, நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி மீன் வறுவல், அதோட கனவா வறுவலும் தான் பண்ண போகிறேன். இதோட நெத்திலி மீன் நல்லா மசாலாலாம் போட்டு பரட்டி வச்சுருந்தேன். அதை வந்து போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. நெத்திலி மீன் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயர்ன் இருக்குது. அதனால் நெத்திலி மீன் கிடைக்கும்போது கண்டிப்பாக நல்லா சேர்த்துங்க. இப்போ நமக்கு லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி மீன் வறுவல், அதோட கனவாயும் வறுவல் ரெடி பண்ணியாச்சு. நெத்திலி மீன் எப்போதுமே வறுவலோட குழம்புல வந்து போட்டு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. எந்த மீனுமே குழம்புல சேர்த்து சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது. பட் வந்து ஃப்ரை பண்ணுறது கொஞ்சமாக ஆசைக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அதோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனாக ஒரு பாசிப்பருப்பில் ஒரு பாயாசம் வைக்கலாம்னு சொல்லி அதுக்கு ரெடி பண்ணி அதை குக்கரில் போட்டுட்டு, அதுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து பசி வந்துடுச்சு, டைம் ஆகிடுச்சு. சரி சமைச்சு வச்ச சாப்பாடை ஆறுறதுக்குள்ளே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடையும் போட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு எல்லோரும் வந்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பாசிப்பருப்பில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் வெல்லம், தேங்காய், ஏலக்காய், உப்பு கொஞ்சம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாயசமும் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு பாசிப்பருப்பு பாயாசமே குடிச்சு அன்றைய சண்டே இப்படி தான் எங்களுக்கு ஹெல்த்தியாக போச்சு. நீங்கள் என்ன சமையல் பண்ணீங்க அப்படி சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.